கொங்குநாடு தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரி படித்து வெளிவருகின்ற மாணவன் ஒரு முழு தன்னம்பிக்கை நிறைந்த மாணவனாக ஒரு நிறைவான ஒரு மாணவனாக வெளியே வருகிறான் என்பதை மிக தெளிவாக நிச்சயமாக மற்ற கல்லூரிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். தற்போது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம். அடுத்த இலக்கு. ஹலோ, நான் ராஜேஷ் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? நான் டிப்ளமா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 97% இருக்கு. இப்ப நான் பிஇ போகும்போது ஐசி இதே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல இசிக்கு ஸ்கோப் இருக்கு அதுல சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஐசி பெட்டரா இசி பெட்டரா? நான் ஒரு 3 இயர்ஸ் முடிச்சிட்டு போகும்போது எதுல எனக்கு ஸ்கோப் இருக்கும், அது கொஞ்சம் எனக்கு டீடைல்ஸ் வேணும். நிச்சயமா இது போன்ற கேள்விகளை தான் எதிர்பார்க்கிறோம் நாங்கள். உங்களுக்கான சரியான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க திரு அசோகன். நீங்கள் டிப்ளமாவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படிச்சிருக்கீங்க. அதனால் பிஇ போகும்போது அதே சேம் பிரான்ச் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஈஸியும் படிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்னால் அதனுடைய நிறைய ப்ராக்டிக்கல் லேர்ன் பண்ணியிருப்பீங்க டிப்ளமோவில். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் பிஇயும் போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்ட்ரோலுக்கு நிறைய இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நிறைய சென்சார்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதில் மெயினாக அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸுடைய ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சஸ் ரொம்ப கம்மியான காலேஜில் தான் இருக்குது. ஒரு நியர்லி 100 காலேஜில் மட்டும்தான் அந்த பிரான்ச் இருக்குது. ஏன்னா எந்த கோர்ஸுமே ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நிறைய அவுட்புட் வரும்போது அந்த கோர்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். பட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலேஜில் தான் இருக்குது. ஒரு 100 காலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதே பிரான்ச் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஒரு துணை கேள்வியாக திரு பெரியசாமி உங்களிடம் கேட்கும் இந்த கேள்விக்கு, நிறைய மாணவர்கள் பட்டய படிப்பு படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாயில் வேலை கிடைத்து விடுகிறது. ஆனால் பட்டய படிப்பு இந்த டிப்ளமோ படித்தவர்கள் இன்ஜினியரிங் படிப்பது சிறந்ததா, இல்ல பட்டய படிப்பு முடித்துவிட்டு வேலைக்கு செல்வது சிறந்ததா, எது சிறந்தது நீங்க நினைக்கிறீங்க? தற்சமயம் நிறைய மாணவர்கள் டிப்ளமோ முடித்துவிட்டு அவர்கள் வேலைக்கு சென்று 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் வேலை முடித்துவிட்டு திரும்பவும் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று சில மாணவர்கள் எங்களிடத்திலே வருகிறார்கள். கடந்த ஆண்டு பார்த்தால் எங்கள் கல்லூரியிலே டிப்ளமோ முடித்துவிட்டு வெளியிலே சென்ற மாணவன், இசிஇ முடித்துவிட்டு சென்ற மாணவன் ஒரு கம்பெனியிலே பணியாற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் கிடைத்திருக்கிறது. அவனுடன் பணியாற்றுவதற்கு என்ஜினியரிங் முடித்த மாணவன் தேர்வு செய்யப்பட்டு அங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறான். அவனுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. இதை பார்த்துவிட்டு ஓராண்டு காலமாக அந்த மாணவன் ஏங்கி நான் கண்டிப்பாக பிஇ படித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியோடு என்னிடத்திலே எப்படியாவது எனக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும். 86% பெற்றிருந்தார். சீட்டு கேட்டார். நான் சொன்னேன், உனக்கு கவுன்சிலிங் மூலமாக மிக ஏழை மாணவன் என்று சொன்னார். கவுன்சிலிங் மூலமாக வந்தால் உனக்கு 30,000 ஒரு வருஷத்தில் ஃபீஸ் வித்தியாசம் இருக்கிறது. எனவே நீ கவுன்சிலிங் மூலமாக விடு என்று சொன்னேன். இல்லைங்க ஐயா, நான் கடந்த ஆண்டே நான் சென்று கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு நம்ம கல்லூரி கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக தான் நான் வேலைக்கு சென்றேன் என்று சொன்னான். எனவே டிப்ளமோ முடித்துவிட்டு செல்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கள் பாலிடெக்னிக்கில் கொங்குநாடு பாலிடெக்னிக்கில் படித்த அத்துணை மாணவர்களுக்கும் 100% பிளேஸ்மெண்ட் பெற்றுக் கொடுத்து விட்டோம். அவர்களுக்கு சம்பளம் அதிகபட்சமாக 10,000 ரூபாய், குறைந்தபட்சமாக 6,000 ரூபாய் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே 6,000ம் 8,000ம் பெற்று வெளியிலே சென்னை போன்ற நகரங்களிலே வசிப்பது என்பது மிக கடினமாக இருக்கிறது. எனவே அவர்கள் மீண்டும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மேற்படிப்புக்கு சேருகிறார்கள். எனவே படிக்க வாய்ப்புள்ள மாணவர்கள் அனைவரும் பொறியியல் படிப்பு படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்வது நல்லது. அவர்களுக்கு கூடிய விரைவிலே அதிகப்படியான சம்பளங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே என்ஜினியரிங் படிப்பது சாலச்சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக. ஏன்னா 2 தொழில்நுட்ப பாலிடெக்னிக் வைத்துள்ளீர்கள், நீங்கள் பொறியியல் கல்வி வைத்திருக்க. அதனால உங்களிடம் கேட்டதற்கு சரியான பதில் இருக்கணும் என்பதற்காக கேட்டேன். நிச்சயமாக மாணவர்கள் தங்களுடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ப அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக சரியான ஒரு பதிலை தெரிவித்திருக்கார் திரு பெரியசாமி. அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம், சொல்லுங்க சார். நான் உடுமலைப்பேட்டில அன்சாரி வச்சிருந்தேங்க. உடுமலைப்பேட்டில இருந்து அன்சாரி சொல்லுங்க. அன்சாரி சார், இப்போ ஆட்டோமொபைலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆட்டோமொபைலுக்கும் மெக்கானிக்கலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று திரு அசோகன் நீங்க தான் சொல்லணும். ஸோ ஆட்டோமொபைல் மெயினாக இந்த 2 வீலர்ஸ் 4 வீல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக அதை பற்றி மட்டும் இப்போ படிக்கிறது. மெக்கானிக்கல்னால் அந்த ஆட்டோமொபைல் ஒரு போர்ஷன் தான் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதில் இன்னும் ஸ்பெஷலைசேஷன், மெக்கானிக்கல் ஸ்பெஷலைசேஷன் ஆட்டோமொபைல். இல்லை, ஆட்டோ இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு மெக்கானிக்கலில். ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோமொபைலில் பர்சனலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் நீங்கள் ஆட்டோமொபைல் பிரான்ச் எடுத்து படிக்கலாம். ஆனால் இப்போ மெக்கானிக்கல் படித்துவிட்டு உயர்கல்வியில் ஆட்டோமொபைல் செய்வது சிறந்ததா, இல்லை எடுக்கும் போதே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்து படிப்பது சிறந்ததா? உயர்கல்வியில் ஆட்டோமொபைல் எம்இ ஆட்டோமொபைல் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா யூஜி கோர்ஸ்லேயே ஆட்டோமொபைல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஃபீல்டில் அவங்க நல்லா தெளிவாக இருப்பாங்க.
நிச்சயமா மாணவர்களுக்கு இது ஒரு சந்தேகம் வந்துவிடும், உடனே எப்பொழுது படிக்க வேண்டும் என்று. நிச்சயமாக ஆட்டோமொபைலில் ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அதையே தேர்ந்தெடுத்து படிப்பது சால சிறந்த சொல்லியிருக்கேன். மிக சிறந்த ஒரு பதிலை கொடுத்துள்ளீர்கள் அன்சாரி. நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நேயர்களை, தற்போது ஒரு சிறு இடைவெளியை தர இருக்கிறோம். ஆனால் இன்றைய காலத்தின் முன்னணி படிப்பாக பெரும்பாலோர் ஒப்புக்கொள்ளும் பொறியியலில் என்ன படித்தால் உடனடி வேலை கிடைக்கும் என்பது குறித்து மேலும் பல தகவல்களை, சிறப்பு தகவல்களை நமது சிறப்பு விருந்தினர்கள் தர இருக்கின்றனர். ஆனால் தற்போதல்ல, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எனவே கேள்விகளுடன் காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் சந்திப்போம். அடுத்த இலக்கு இன்றைய செய்தி நாளையம் நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அடிப்படைக்கு மாறுவோம் ஆல்டேஸ் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை நண்பகல் 12 மணிக்கு பகல் பதிப்பு. நம்மை சுற்றி நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் உள்ளது உள்ளபடி நொடிக்கு நொடி முழு விவரங்களுடன் படம் பிடித்து காட்டுகிறது பகல் பதிப்பு. நிருபர்களின் நேரடி பதிவுகளுடன் கூடிய விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. திங்கள் முதல் வெள்ளி வரை நண்பகல் 12 மணிக்கு பகல் பதிப்பு. காண தவறாதீர்கள். உடன் வழங்குவோர் அக்னி டிஎம்டி கம்பிகள், கட்டிடங்களின் பிளஸ் பாயிண்ட். திராவிட இயக்கத்தின் போர்வாள் எளிமையான ஆங்கிலத்தில் அழகிய வடிவமைப்பில் வாரந்தோறும் வருகிறது. தி ரைசிங் சன். வாங்கி படியுங்கள். நிறுவனர் கலைஞர். அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரும் மீண்டும் அன்புடன் வரவேற்கும். தற்போது பொறியியல் படிப்பு குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் கேள்விக்கும் திருச்சி தொட்டியத்தில் உள்ள கொங்கு நாடு தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு அசோகனும், திருச்சியின் முன்னணி கல்வி மையமாக வளர்ந்து வரும் கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எனும் கொங்கு நாடு பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி உள்ளிட்ட கொங்கு நாடு கல்வி நிறுவனங்களின் குழும தலைவரும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுறமான அனுபவசாலி திரு பெரியசாமியும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் வழக்கம் போல் உங்கள் கேள்விகளை 24318020 மீண்டும் சொல்கிறேன், 24318020 என்ற தொலைபேசியில் அழைத்து உங்கள் கேள்விகளுக்கு விடை காணலாம். இனி உங்கள் அடுத்த இலக்கினை முடிவு செய்யும் இன்றைய அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்குள் மீண்டும் தொடர்வோம். நேயர்கள் காத்திருப்பதால் அவருக்கு முன்னுரிமை கொடுப்போம். சார் வணக்கம். அடுத்த இலக்கு. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. கோபி பேசுறேன் சார், கள்ளக்குறிச்சியிலிருந்து. கள்ளக்குறிச்சியிலிருந்து கோபி, சொல்லுங்க கோபி. சார் இப்ப நான் வந்து ஏரோநாட்டிக்கல் எய்ம் சார். என்னமா? ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் ஆசை சார். சரி, அது மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் போமா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. அசோகன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவர் வந்து ஏரோநாட்டிக்கல்னால யூஜிலே ஏரோநாட்டிக்கல் இப்போ நிறைய காலேஜஸில் இருக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக யூஜிலே நீங்கள் ஏரோநாட்டிக்கல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சின்ன வயசுலேருந்து 5 வயசு 6 வயசுலேருந்து அதுக்கு தான் போகணுன்ட்டு பிளான் பண்ணி அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஏரோநாட்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா யூஜிலே நீங்கள் ஏரோநாட்டிக்கல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா யூஜி முடிச்சோடனே தான் நிறைய ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு தான் அதிகமாக ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ பிஜி முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இல்லை, அதே சேலரி அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸில் தான் சேலரி இருக்குது. அதனால் ஏரோநாட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் யூஜிலே எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நிச்சயமா. அதுலேருந்து கூடுதல் ஒரு பதிலை நான் உங்களுக்கு இணையாக சொல்லணும்னு நினைக்கிறேன், துணையாக. அதாவது ஏரோநாட்டிக்கல்ல வந்து மெக்கானிக்கல் படித்துவிட்டு பிஜில ஏரோநாட்டிக்கல் படிப்பதும் சால சிறந்ததுன்னு பல கல்வியாளர்கள் சொல்றாங்க. என்றால் மெக்கானிக்கல் படித்தவர்களுக்கு 2 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏரோநாட்டிக்கல் படிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் யூஜி எடுக்கும் பொழுது அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் படிக்கும்போது நிச்சயமாக ஏரோநாட்டிக்கல், ஏன்னால் ஏரோநாட்டிக்கல் படிக்கும் மிக சிறந்த மாணவராக நீங்கள் வரும்பொழுதுதான் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கும்போது மிகவும் அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கிறது. எனவே மெக்கானிக்கல் படித்துவிட்டும் ஏரோநாட்டிக்கல் படிப்பது தவறில்லை என்பதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். மிக்க நன்றி அழைத்தமைக்காக. அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம். அடுத்த இலக்கு சொல்லுங்க. சார் நான் துறையூர் வட்டம் உப்ளியபுரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க உங்க கேள்வி. உங்க பெயர் என்ன? ஆர் சாந்தி. நான் ஆசிரியர், டீச்சரா இருக்கேங்க சார். சொல்லுங்க. ஆர் சாந்தி. ஏற்கனவே ஒரு எம் கே சாந்தி வந்தாங்க, இப்ப ஆர் சாந்தி. சொல்லுங்க ஆர் சாந்தி, உங்கள் கேள்வி.
பையன் +2 முடிச்சு இப்ப எழுதியிருக்காங்க சார். சரிங்கம்மா. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இல்ல அது படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு அதை பத்தி தெரியலைங்க சார் டீடைல்ஸ். அதுக்காக தெரிஞ்சுக்கலாம்னு பண்றேன் சார். கவலையே பட வேண்டாம் சாந்தி, சரியான இடத்துல தான் கேட்டிருக்கீங்க. அடுத்த இலக்கு நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டும் என்றால் சரியான நபர்கள் வந்திருக்கிறார்கள். இருவரிடமும் சாந்திக்காக சிறப்பு பதில்களை பெற்றிருக்கிறேன். முதல்ல அசோகன் நீங்க சொல்லுங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோர்ஸை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கேள்வி வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பயோமெடிக்கல் வந்து கண்டிப்பா நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குமா? ஏன்னா இப்போ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான். நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் டாக்டர்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கேன்ல இருந்து எல்லாமே அட்வான்ஸ்டு ஃபுல்லாகவே பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அதனால கண்டிப்பா பயோமெடிக்கல் நீங்க எடுத்து படிக்கலாம், சந்தேகமே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க பெரியசாமி சார்? சிறப்பா எடுத்து படிக்கலாம். விருப்பமுள்ள பாடத்தை படித்தால் மட்டும்தான் அவருடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அதனால தாராளமாக படிக்கலாம். நிச்சயமா சாந்தி மேடம், பயோமெடிக்கல் துறை என்பது இந்தியாவை பொறுத்தமட்டில் வளர்ந்து வருகின்ற துறை. அடுத்த 20 ஆண்டுகளில் பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடு பெறப்போகின்ற ஒரு துறையாக அறியப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு இதற்காக பல நிதி ஒதுக்கீடுகளை செய்து பல முக்கிய இந்த படிப்புக்கு அதிக த்ரஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வளரப்போகின்ற துறை, வளர்ந்து வருகின்ற ஒரு துறை. எனவே தைரியமாக பயோமெடிக்கல் படிக்க சொல்லுங்கள். மிக சிறந்த மாணவியாக படிக்க சொல்லுங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். படிப்பதை சிறப்பாக படித்தால் நிச்சயமாக எதிர்காலம் மிக சிறப்பாக பயோமெடிக்கல் துறையில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்த நேருக்கு செல்கிறோம். வணக்கம். அடுத்த இலக்கு. ஹலோ, நாமக்கல்ல இருந்து செல்வராணி பேசுறேங்க. சொல்லுங்க நாமக்கல் செல்வராணி. சார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். +2ல என்ன சார் எலிஜிபிலிட்டி, என்ன சப்ஜெக்ட்ல மார்க் நல்லா வாங்கணும், அதுக்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? என்ட்ரன்ஸ் எழுதி போகணுங்களா? அது என்ன டீடைல் சொன்னீங்கன்னா நல்லா. நிச்சயமாக மேடம், கவலையே வேண்டாம். உங்களுக்கான பதில் வந்து கொடுங்க. செல்வராணிக்கு உரிய பதில் நீங்க சொல்லலாம் சார். இது வந்து மற்ற பிஇ கோர்ஸ் மாதிரி தான். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிலிட்டி மார்க் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலிஸ்ட் மெரின் கோர்ஸ் மாதிரி தனியாக எலிஜிபிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிச்சயமாக மற்ற இன்ஜினியரிங் படிப்புக்கு எப்படி நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு உள்ள வரீங்களோ அதே மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் ஏரோநாட்டிக்கல் துறைக்கும். எனவே கவலைப்பட வேண்டாம். மிக்க நன்றி அழைத்தமைக்காக. அடுத்த நேர் காத்திருக்கிறார். வணக்கம். அடுத்த இலக்கு. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. நான் சரண்யா பேசுறேன். சரண்யா எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சென்னை சரண்யா, உங்கள் கேள்வி என்ன? நான் ஈசி இப்ப +2 முடிச்சிருக்கேன். சரி. இதுல ஈசி பண்ணலாமா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். எதுல அதிக ஸ்கோப் இருக்கும், எதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும்னு கேட்கலாம். சரி. பொதுவா இந்த கேள்வி வந்து நிறைய மாணவர்களுக்கு இந்த குழப்பம், ஈசி படிக்கலாமா ஐடி படிக்கலாமா. ஆனால் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என்றால் எந்த மென்பொருள் நிறுவனங்கள் பொதுவாக இந்த ஐடி படித்தாலும் சரி ஈசி படித்தாலும் சரி அதிகமாக வேலை வாய்ப்பு தருவது ஐடி துறைகள் தான். அதாவது மென்பொருள் துறைகள், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான். இந்த மென்பொருள் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பலரும் ஐடி படித்தவர்களுக்கும் ஒரே வேலை தான், ஈசி படித்தவர்களுக்கும் ஒரே வேலை தான். எனவே 2 படிப்புக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு, கவலையே வேண்டாம். இருந்தாலும் அதை நான் சொல்வதை விட ஒரு அனுபவசாலி சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக புரியும். எனவே திரு பிரியசாமி நீங்களே சொல்லுங்க, இந்த குழப்பம் நிறைய மாணவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு எங்கள் கல்லூரியிலே பல கம்பெனிகள் அழைத்து வந்து இன்டர்வியூ பண்ணோம். அப்போ வந்து அவங்க கேட்குறதெல்லாம் ஐடி, சிஎஸ்சி, இசிஇ இந்த 3 மாணவர்களையும் ஒன்றாக வைத்து தான் அவர்கள் வந்து இன்டர்வியூ செய்கிறார்களே தவிர எனக்கு ஐடி மாணவர்கள் மட்டும் வேண்டும் அல்லது இசி மாணவர்கள் மட்டும் வேண்டும் என்று இதுவரை எந்த கம்பெனியும் வந்து எங்கள் இடத்துல கேட்டதில்லை. 20-25 கம்பெனிகளுக்கு மேலாக ஐடி துறையை சார்ந்த கம்பெனிகள் வந்து மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 3 துறைகளிலும் 100% வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். எனவே நீங்கள் விருப்பப்படுகின்ற பாடத்தை நல்ல முறையில் சிறப்பாக படித்தால் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு உண்டு என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. என்ன சரண்யா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி வந்து மிக சிறந்த ஒரு படிப்பாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் படிப்பாக இருந்து வருவது ஈசி தான். அந்த வகையிலே ஐடியும் தற்போது வளர்ந்து வருகிறது. எனவே ஈசி ஐடி என்ற பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு எதில் அதிக ஆர்வம், எலக்ட்ரானிக்ஸில் அதிக ஆர்வம் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கும்போது மிக சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. மிக்க நன்றி அழைத்தமைக்காக சரண்யா. அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. தொடர்பு துண்டிக்கப்பட்டதை நினைக்கிறேன்.